மானத்தையே வாழ்வின் உயிர்நிலையாக கொண்டு இருப்பவர்கள்தான் நம் தமிழ் வேந்தர்கள். தங்கள் பெருமைக்கு இழுக்கு நேரிடுமாயின் தம் உயிரை விட்டாவது மானத்தை காக்க முன்வருவாங்க. அப்படி மானமே தன் உயிரெனக் கொண்டு விளங்கிய மன்னன் சேரமான் கணைக்கால் இரும்பொறையின் வாழ்க்கையில் நிகழ்ந்த கதையைத்தான் நாம கேட்க போறோம். தமிழ்மொழி கதையொலி தளத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சேர வேந்தர்களில் ஒருவனான சேரமான் கணைக்கால் இரும்பொறை சேர நாட்டின் துறைமுகப்பட்டினமாகிய தொண்டியை தலைநகராக கொண்டு சேர நாட்டை ஆட்சி செய்துட்டு வந்தான். இந்த மன்னவனை பொய்கையார் என்ற பெரும்புலவர் புகழ்ந்து பாடிட்டு வந்தாரு. தொண்டி மாநகரத்துல பெரிய கோட்டை ஒண்ணு இருந்ததாகவும் மூவன் என்பவனை இச்சேரமான் போரில் வென்று அவன் பல்லை பிடுங்கி அக்கோட்டை வாயில் கதவிலே அழுத்தி வைத்ததாகவும் இந்த புலவர் பாடிய பாட்டு ஒன்றினால் நாம தெரிஞ்சுக்கிறோம். இம்மன்னவன் அவைக்களத்து புலவரா பொய்கையார் இருந்துட்டு வந்தாங்க. சேரமான் பெரும்புலவராகிய பொய்கையாரை ஆசிரியராகவும் அவைக்கள புலவராகவும் கொண்டு தன் நாட்டை செவ்வனே ஆட்சி செய்துட்டு வந்தான். இம்மன்னர் தமிழ் புலவர்களின் புலமை நிரம்பிய அறிவுரைகளை கேட்டு மகிழ்வதே பெருவழக்கமா கொண்டிருந்தான். இம்மன்னன் தானும் தமிழ் செய்யுள் இயற்றக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தான். இத்தகைய இவன் தன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பொய்கையாரை ஆசிரியராக பெற்றமைக்கு பெரு மகிழ்வு எழுதினான். எப்பொழுதும் இடையீடு இல்லாம பொய்கையாருடன் அளவுலாவதிலேயே பேரின்ப வாழ்வாக எண்ணி இருந்தான். அவருடைய ஆழ்ந்த கருத்துடைய அறிவுரைகளின் வலிமையால சேரமான் உலக பற்றிலிருந்து சிறிது சிறிதாக விலக ஆரம்பிச்சான். அரசு செல்வமும் அழிவுடையது ஆதலின் அதனையும் இழந்தது என்றே கருதினான். படைபலத்தை பெருக்கி பரந்த உலகத்தை கட்டி ஆள வேண்டும் என்ற எண்ணம் அவனை விட்டு நீங்கியது. அதனால அழியாத வீட்டின்பத்தையே பெரிதென கருதினான். அதனால அரச காரியங்களில் மனதை சரிவர செலுத்தவே இல்லை. நாட்டு காவலையும் சிறிதும் நாடினான் இல்லை. பட வலிமையின் இன்றியமையாமையும் சிறிதும் எண்ணி பார்ப்பவனாக இல்லை. இப்படி வேற்றரசர்களை தன் நாட்டின் மீது படையெடுக்குமாறு கூவி அழைப்பவன் போல வாழ்ந்துட்டு வந்தான். என்றாலும் அவ்வரசர்கள் இவனது ஆற்றலுக்கு பயந்தவர்களா அடங்கி இருந்தாங்க. சேரமான் இப்படி பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தான். இருந்தாலும் மானத்தை தன் உயிராக மதித்து வாழ்ந்துட்டு வந்தான். தனக்கும் தன்னை சேர்ந்தவருக்கும் நேரும் இழிவிற்கு இவன் பெரிதும் பயந்தான். தன்னை இழிவுபடுத்தியவர் எவரே ஆயினும் அவரை ஒழித்து தன் குறையை நீக்குவதிலேயே கண்ணும் கருத்துமா இருந்தான். தன் வால்மயிர் ஒன்றினை இழந்தாலும் உயிர் வாழாத கவரிமானை போன்று தன் பெருமைக்கு அழிவு வந்த இடத்து தன் உயிரே போயினும் பகைவருக்கு பணிந்து உரைக்காத பண்பினை கொண்டிருந்தான் சேரமான் கணைக்கால் இரும்பொறை. இந்த மன்னன் இப்படி இருக்கும் காலத்துல சோழ நாட்டை உறையூரிலிருந்து சோழன் கோச்செங்கனான் என்ற மன்னன் ஆட்சி செய்துட்டு வந்தான். இந்த மன்னனும் சேரமானை போன்ற அறிவு செல்வம் ஆற்றல் இவைகளில் சிறந்தவன் தான். போரிலே புறங்காட்டாதவன். சிவபெருமானிடத்திலும் சிவனடியார்களிடத்தும் பேரன்பு கொண்டவன். 63 சிவனடியார்களில் கோச்செங்கனானை ஒருவராக கூறி கூட போற்றுகின்றனர். இம்மன்னவன் சிவபெருமானுக்காக பல கோயில்களை கட்டியிருக்கான். இவனால கட்டப்பட்ட சிவாலயங்கள் 70க்கும் மேற்பட்டவைன்னு சொல்லுவாங்க. இவன் கட்டிய கோயில்களில் மாடக் கோயில்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏதோ ஒரு காரணத்தால சோழன் செங்கனானுக்கும் சேரமான் கணைக்கால் இரும்பொறைக்கும் பகைமை உண்டாகுது. அந்த பகைமை வளர்ந்து போர் மூண்டது. எல்லா வகையாலும் இவ்விரு மன்னர்களும் தம்மில் இணையொத்தவர் என்றாலும் கணைக்கால் இரும்பொறை செங்கனானை காட்டிலும் படை வலிமையில் சிறிது குறைந்தவன் தான். மேலும் செங்கனானின் படை வீரர்கள் போர் பயிற்சிகளிலும் நன்கு பயிற்சி பெற்றவர்கள். சேரமானுடைய படை வீரர்களோ அவர்களுக்கு எதிர் நிற்கும் ஆற்றல் இல்லாதவர்களா இருந்தாங்க. ஆனாலும் மனம் தளராம ஊக்கம் நிறைந்தவரா இருந்தாங்க. இரு படைகளும் கழுமலம் என்ற இடத்துல கலந்து போரிட்டது. சேர நாட்டு வீரர்கள் கடலென பறந்து விளங்கும் சோழனது படை மிகுதியை கண்டு கொஞ்சம் கூட அஞ்சாதவர்களா எதிர்த்து போரிட்டாங்க. கடும் போர் நிகழ்ந்தது. குருதி வெள்ளம் ஆறென பெருக்கெடுத்து ஓடியது. வெற்றி தோல்வி யாருடையது என்று துணிந்து கூற முடியவே இல்லை. அப்பொழுது கணைக்கால் இரும்பொறை துணைக்காவலர் யாருமே இல்லாம தனித்து நின்றான். போரினால் ஏற்படும் கொடுமையினையும் அதனால் விளையும் உயிர் சேதத்தினையும் கண்டு மனம் வருந்தி பலவாறு சிந்தித்து கொண்டே நின்றான். தன் படை வீரர்களின் நிலையையும் சோழர் படை வீரர் முன்னேறி வருவதையும் அவன் கவனிக்கவே இல்லை. என்ன உலகம், என்ன அரசியல், இப்பொழுது ஏற்பட்ட உயிர் சேதங்களுக்கெல்லாம் பொறுப்பு நானும் சோழன் கோச்செங்கனானும் அல்லவோ அப்படின்னு பலவாறு எண்ணி மனம் வருந்திக்கிட்டு நின்னான். இப்படி சேரமான் தனித்து நின்று சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதை பார்த்தாங்க சோழப்படையினர். உடனே சிறிதும் தாமதிக்காம விரைந்து பாய்ந்து சேரமானை கைது பண்ணாங்க. வாளையும் எடுக்க இயலாதவாறு சேரமானின் கைகளிலும் கால்களிலும் தலையிட்டு சோழ வீரர்கள் உடனே ஆரவாரம் செய்தாங்க. சேரமானின் படை வீரர்களோ தம் நிலை அழிந்து
தம் தலைவனை மீட்கவும் கருதாதவர்களா தம் உயிரையே பெரிதென கருதி ஓடி ஒளிஞ்சாங்க. சேரமானை விட்டு நீங்காது நிழல் போல் உடன் நின்ற புலவர் பொய்கையாரும் சோழப்படையினரால கைது செய்யப்பட்டாரு. சேரமானைப் போலவே போரின் கொடுமைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டு போரின் முடிவை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தான் சோழன். போர் சடுதியில் நின்றதை அறிந்து அவன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். சேரமான் சிறைப்பட்ட வரலாற்றை அறியாமலேயே தன் சேனையுடன் உறையூருக்கு சென்றான். உறையூரை சென்று அடைந்ததும் தான் சேரமான் சிறைப்பட்டதை உணர்ந்தான் சோழன். தன்னந்தனியாய் துணையற்றிருந்த சேரமானை சிறைபிடித்து வந்த தன் வீரர்களின் இழிந்த செயலைக் கண்டு மனம் வருந்தினான். சேரமானை சிறுமைப்படுத்தாமல் போற்றும் வண்ணம் தன் காவலருக்கு ஆணையிட்டான். அந்த நிலையில பொய்கையாரும் சிறைப்பட்டுள்ளார் என்பதை அறிந்தவுடன் பெரிதும் மனம் வருந்தியவனாய் பொய்கையாரை அடைந்து அவரை சிறையிலிருந்து விடுவித்து தன் குறையை போக்குமாறு வேண்டினான். பொய்கையாரும் செங்கணானின் பெருந்தன்மையை வியந்து பாராட்டினார். பொய்கையார் சோழனை பார்த்து, அரசே, உம் கழுமல போர்த்திறனை பற்றி 40 செய்யுட்களால் களவழி 40 என்ற நூல் நான் எழுதியுள்ளேன், அதனை கேட்பாயாக அப்படின்னு சொல்லி அந்த நூலை அரசன் மனம் கொள்ளுமாறு விரிந்து படித்துரைக்கிறாரு. அரசனும் அவையில் உள்ளவர்களும் அந்த நூலின் திறமையை வியந்து பாராட்டுறாங்க. நூலின் அருமை பெருமைகளை வியந்து சோழன் புலவரை பார்த்து, நான் நிலம் போற்றும் நற்றமிழ் புலவரையே, தாங்கள் விரும்பியது எதுவே ஆயினும் தடையின்றி இன்றே பெறுக அப்படின்னு சொன்னான். உடனே புலவரும், செங்கட்சோழா, என் அருமை நண்பன் சேரமான் கணைக்கால் இரும்பொறையை இன்றே சிறையிலிருந்து விடுவிப்பாயாக அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. புலவரின் நட்புத்திறனை வியந்த சோழன் சேரமானை சிறை வீடு செய்து தக்க மரியாதையுடன் வஞ்சி மாநகருக்கு அனுப்பி வைத்தான். புலவர் பொய்கையாரும் சேரமானோடு சென்றாரு. சோழ நாட்டிலிருந்து திரும்பிய சேரன் மகிழ்ச்சியின்றி கவலையோடு இருந்தான். செங்கணார் சிறை செய்யப்பட்ட சிறுமையை எண்ணி எண்ணி ஏங்கினான். இந்த இழிவை போக்குவதற்கு தக்க வழி போரே என்று முடிவு செய்தான். அதனால் தன் படைகளை பெருக்கினான். கடல் போன்ற தன் பெரும் படையுடன் சேரமான் மீண்டும் சோழன் மீது வஞ்சி சூடி போருக்கு எழுந்தான். வஞ்சியில் நடப்பதையெல்லாம் ஒற்றர்கள் மூலம் அறிந்த சோழன் சேரமான் வஞ்சி சூடி தன் மீது போருக்கு வருவதை அறிந்து தானும் பெரும் படையுடன் சென்று அவனை எதிர்த்தான். இரு படைகளும் திருப்போர் என்னும் ஊரின் புறத்தே கை கலந்தன. முன்னையினும் போர் மிக கடுமையாக நடந்தது. இரு திறத்தாரும் வீராவாசத்துடன் ஒருவரை ஒருவர் தாக்கினாங்க. இறுதியில சேரமான் படை சிதறுண்டு ஓடியது. படை இழந்த சேரமான் மீண்டும் சிறைப்படுத்தப்பட்டான். சேரமான் சோழ நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு குடவாயிற் கோட்டம் என்ற இடத்தில் காவலில் வைக்கப்பட்டான். சிறை கோட்டத்தில் சேரமான் இம்முறையும் சிறைப்பட்டதை நினைத்து மனம் வருந்தினான். சே, என்னே என் வீரம்! என்னைப் போல இழிநிலை உற்றவர் எவர் உள்ளர்? இருமுறையும் போரில் என் படை வீரர்களையும் இழந்தேன். அது மட்டுமா, என் வீரத்தையும் அன்றோ தொலைத்தேன். என் உயிர் இன்னும் விட்டேன் அல்லேன். போரில் தோல்வியுறுதல் மிக இழிந்தது. தோல்வியுற்று சிறையில் அடைக்கப்பெற்ற என்னை என்னென்று கூறுவது? என் குலத்திற்கே அழியாத மாசினை ஆக்கிவிட்டேனே. என் மானம் அழிந்தது. பகைவன் கையில் அகப்பட்டு பலரும் நகைக்க சிறையில் இரும்புச் சங்கிலியால் பிணிக்கப்பட்ட ஞமலி போல் இரும்புச் சங்கிலியால் இங்கே கட்டப்பட்டு இங்கு இருத்தலை விட இறப்பது மேலன்றோ அப்படின்னு சொல்லி பலவாறு கூறி வருந்தினான். அப்பொழுது சிறை காவலர் உணவு கொண்டு வந்து வச்சாங்க. அதனை பார்த்த சேரமான், அந்தோ, இத்தகைய இழிந்த காவலர்களால் உணவளிக்க பெறும் நிலையை அடைந்தேனே, இதனை காட்டிலும் இழிவு வேறு உண்டோ? இந்த நிலையில் நான் இந்த உணவை உண்டு செய்ய போகும் செயல்தான் என்ன இருக்கிறது? இதை காட்டிலும் நான் அடையக்கூடிய இழிந்த நிலை வேறு என்ன? என் பதியை இழந்தேன், படை நிதியை இழந்தேன், புலவர் பாடும் துதியையும் இழந்தேன், என் மதியையும் இழந்துள்ளேன். இனி எனக்கு வர இருக்கும் கதியை இழந்தாலும் என் மானத்தை நான் இழக்க துணியேன் என்று பலவாறு நினைத்து உணவை வெறுத்து உயிர் விடவும் துணிந்தான். அப்போது நீர் வேட்கையால நான் வறட்சி அடைய தன்னையும் மறந்து அங்கு நின்ற சிறை காவலனை பார்த்து, ஏ காவலா, சிறிது நீர் கொடுப்பாயாக அப்படின்னு கேட்டான். அச்சிறை காவலனோ மன்னனின் பெருமையை உணராதவனா காலம் தாழ்த்தி மரியாதையின்றி கொடுத்தான். நெஞ்சம் உலர்ந்து சாகும் தருவாயிலும் அதனை கண்ட சேரன் மனம் வெந்து உயிரை விடுவதே மேல் என்று கருதினான். அக்காவலன் கொணர்ந்த தண்ணீரை கொட்டி கவிழ்த்தான். பசியால் உடல் தளர்ந்தது, வறட்சியால் நெஞ்சம் உலர்ந்தது. பசி வந்திட மானம் பறந்து போகும் என்பதை பொய்யாக்கினான். சங்கிலியால் கட்டப்பட்டு நாய் போல பிணிக்கப்பட்டு துன்பத்துடன் சிறையிலிருந்து பகைவரால் வழங்கப்பட்ட தண்ணீரை இறந்து உண்ணமாட்டோம் என்ற மன வலிமையில்லாமல் வயிற்றுப்பசியை போக்க வேண்டி தாமே இறந்துண்ணும் நிலையினை அரசர்கள் பெறுவார்களோ
என்ற கருத்தமைந்த செய்யுளை ஓர் ஓலை நறுக்கில் எழுதி வைத்துவிட்டு தன் உயிரை விட்டான். மானமே உருவாய் அமைந்த அம்மன்னனின் மாண்பினை உலகோர் போற்றி மகிழ்ந்தாங்க. பொய்கையார் சேரமான் முடிவை அறிந்து ஆற்றொணா துயரமுற்றாங்க. சோழன் செங்கணானும் சேரமான் முடிவை அறிந்து போரை வெறுத்தான். சிறைச்சாலையை அறச்சாலையாக்கினான். அன்பு நெறி தலைத்தோங்க ஆண்டு வந்தான். அடுத்து இன்னும் ஒரு கதையுடன் சந்திக்கிறேன். நன்றி.